கன்னியா லக்னத்துக்கு பணம் வைக்கக்கூடிய திசை அப்படின்னா கிழக்கு பக்கம் இந்திர திக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது முக்கியமாக அந்த அந்த திக்கை வந்து நம்ம பலப்படுத்த வேண்டும். நாம் அப்போ இந்திர திக்குக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்வது, இந்திர திக்குக்கு வந்து பூஜை பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது இந்த இந்திர திக்குக்கு நம்ம வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இப்போ வடகிழக்கு மூலைன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? அந்த வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பிரவேசிக்கக்கூடிய தன்மை கிழக்கு திக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இந்திர திக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த அந்த இடத்துல வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். முன்னோர்கள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவழைக்கக்கூடிய தன்மை இங்கே இருக்குமா? இருக்கும். 2 கண்ணுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? வீட்டில் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய 2 கண்ணு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒளி உள்ள வரக்கூடிய தன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விஷயங்கள் ஃபேவரபுளாக இருக்கணும். ஒன்று வந்து வெளிச்சமும் காற்றும் வந்து அந்த கிழக்கு திக்கில், முக்கியமாக அந்த ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, அந்த திக்கில் வந்து காற்றும் ஒளியும் சுத்தமாக வர வேண்டும்னு சொல்லுவோம். இந்த வடகிழக்கு மூலைனா இந்த வாஸ்துவினுடைய மூக்குன்னு சொல்லுவோம், நம்ம சுவாசம்னு சொல்லுவோம். அந்த சுவாசத்தின் வழியாக அப்போ என்ன பண்ணணும், அந்த சுவாசத்தை அடைச்சிட்டோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே தூக்கி பெட்ரூமை போட்டுருவாங்க. பணம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த திக்கில் என்னமா டிவியை தூக்கி மாட்டி வச்சுருப்பாங்க. யாருக்கு கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னம் யாருக்கு செல்கிறதோ அவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சார் ஹாலில் டிவி இருக்கக்கூடாதா? நான் ஹாலில் டிவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஹாலில் எந்த பக்கம் டிவி இருக்கணும்னு இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவியை தூக்கி கிழக்கு பக்கமாக தூக்கி மாட்டியிருப்போம், இல்லை கடிகாரத்தை தூக்கி மாட்டியிருப்போம். அப்போது யாருக்கெல்லாம் வந்து ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னமாக செல்கிறதோ, இல்லை அக்ஷய ராசி கன்னியா லக்னமாக செல்கிறதோ, இந்த இந்திர திக்குன்னு சொல்லப்படுகின்ற இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, வடகிழக்கு மூலையை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் நல்லா வருமா?